ஆதரவற்ற தெருநாய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லை. இப்படி தான் நான் ஒரு நண்பர்கிட்ட நான் சொன்னேன். தெருநாய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியே இல்லை தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் இல்லை, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சிட்டாரு. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க? ஆஸ்பத்திரி வந்து மாநகரத்தில் இருக்குது, நகரத்தில் இருக்குது, ஊராட்சியில் இருக்குது. ரொம்ப கீழ்மட்டம் வரைக்குமே வந்து ஊருக்கு கால்நடை மருத்துவமனை இருக்கும்போது தெருநாய்களுக்கு நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவருக்கு நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அது தகவல் தான் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அதாவது ஒரு நாள் ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஃபோன் பண்ணாங்க. என்ன ஃபோன் பண்ணாங்கன்னா, கேகே நகர் சிவன் பார்க் பக்கத்தில் அம்மன் கோயிலுக்கு எதிரில் ஒரு நாய் வந்து நடு ரோட்டில் இறந்து கிடக்குது, டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு, யாருமே எடுக்கலை, அதுக்கு எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் உடனடியாக 1913க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த அட்ரஸில் ஒரு நாய் இறந்து கிடக்குதான், அதை அப்புறப்படுத்திடுங்க அப்படிங்கிற தகவலை சொன்னேன். 1913க்கு ஃபோன் பண்ணி அந்த தகவலை சொன்னால் உடனே அப்புறப்படுத்துவாங்க. பல நாய்களை எனக்கு அந்த மாதிரி உடனடியாக அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே அப்புறப்படுத்திடுவாங்க. இது நிறைய செஞ்சுருக்காங்க. அது சிறப்பாகவே செய்கிறாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.